என்ன காரணத்தால் என்னுடைய சர்க்கரை நோய் அதிகமாகுதுன்னே எனக்கு தெரியல. அரிசியை நான் நிறுத்தியே 2 வருஷம் ஆச்சு. இனிப்பே நான் சாப்பிட்றதில்ல. பழங்கள் கூட நான் சாப்பிட்றதில்ல. டாக்டர் சொல்கிற மாதிரி அலாரம் வச்சு என்னோடய மருந்துகளை கரெக்டாக சாப்பிட்றேன். இன்சுலின் கொடுக்குறாங்க போடுறேன். மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட்றேன். என்னென்னமோ சொல்கிறாங்க சார். எடையெல்லாம் குறைக்க சொன்னாங்க சார். 90 கிலோ இருந்தேன், நான் இன்றைக்கி 65 கிலோ தான் சார் இருக்கேன். ஆனால் என்னோடய சுகர் குறையவே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடுப்பூசி மூலமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுங்கிற ஆராய்ச்சி சீனாவில் நடந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். நான் போயிட்டு அந்த ஆராய்ச்சி செய்த அந்த கட்டுரைகள் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது இதில் ரொம்ப அழகாக கீழே 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ஊசி ஹை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸில் வேலை செய்யலை. பிறக்கும் போதே சர்க்கரை நோயோடு பிறந்தவர்களுக்கு வேலை செய்யலை. அதீதமான தொற்றுக்கள் ஏற்பட்டு கணையம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பாதித்தவர்களுக்கு வேலை செய்யலை அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஆராய்ச்சி கட்டுரை ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 800 பக்கம் இருந்தது. இதை படிக்கிறதுக்கே எனக்கு படிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. சித்தர் ஒருத்தர் இருந்தார். இந்த சித்தர் எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி பயங்கரமாக தவம் செய்கிறார். விதவிதமான மந்திரங்களை சொல்லி யாகங்களை வளர்த்து இறைவனை நேரில் கொண்டு வந்து நிறுத்தி கேட்குறாரு, எனக்கு மோட்சம் வேணும், நான் என்ன பண்ணணும்? அப்போ இறைவன் சொல்கிறார், எப்பா உனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம நிறைய பேருக்கு ஒரு புரியாத ஒரு புதிர். மருந்துகள் சாப்பிட்டும் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை 100% பின்பற்றியும் கூட ஏன் என்னுடைய சர்க்கரை நோய் என்னை விட்டு போகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுதான் இன்றைக்கு 1000 பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வினே சொல்லலாம். நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க, 10 வருஷமாக சர்க்கரை நோயோட போராடுறேன், எப்போவுமே சர்க்கரையோட அளவு 200, 300, சில நேரங்களில் 400 கூட போகுது. என்ன காரணத்தால் என்னுடைய சர்க்கரை நோய் அதிகமாகுதுன்னே எனக்கு தெரியல. அரிசியை நான் நிறுத்தியே 2 வருஷம் ஆச்சு. இனிப்பே நான் சாப்பிட்றதில்ல. பழங்கள் கூட நான் சாப்பிட்றதில்ல. டாக்டர் சொல்கிற மாதிரி அலாரம் வச்சு என்னோடய மருந்துகளை கரெக்டாக சாப்பிட்றேன். இன்சுலின் கொடுக்குறாங்க போடுறேன். மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட்றேன். என்னென்னமோ சொல்கிறாங்க சார். எடையெல்லாம் குறைக்க சொன்னாங்க சார். 90 கிலோ இருந்தேன், நான் இன்றைக்கி 65 கிலோ தான் சார் இருக்கேன். ஆனால் என்னோடய சுகர் குறையவே இல்லை. என்ன காரணம்னே புரியாத குழப்பத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இதோட தலைப்பு பாருங்களேன், மனம் மாறாத வரை மருந்துகள் வேலை செய்யாது. ஆயுர்வேத மருத்துவமோ தமிழ் மருத்துவமோ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், குறிப்பாக சர்க்கரை நோய் மனிதனுக்கு ஏற்படும் போது இந்த சர்க்கரை நோய் குணமாவதற்கான வழிமுறைகளில் வெறும் மருந்துகளை உணவுகளை மட்டும் சொல்லலை. உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், 7 பில்லர்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எவ்வளவு மோசமானதாக வேணா இருக்கட்டும், அவர்களால் இந்த 7 தூண்கள்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த 7 தூண்களை யாரால் முழுமையாக பின்பற்ற முடிகிறதோ அவர்களால் எந்த நோயையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும், எந்த நோயையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதில் உணவு, நீர், காற்று, உடல் சுத்திக்கு அடுத்து முக்கியமாக வர்றது என்னென்னா மனோசுத்தி. அதனால தான் இன்றைக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது, மனம் மாறாத வரை மருந்துகள் வேலை செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு மனமே சர்க்கரை நோய்க்கு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். 5 காரணங்கள் இன்றைக்கு ஏன் மன அழுத்தம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவே விடுவது கிடையாது. கட்டுப்படாத சர்க்கரை நோய்க்கு ஏன் மனம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, கார்டிசோல். கார்டிசோல் அப்படிங்கிறது என்னென்னா மன அழுத்தத்திற்கான ஒரு ஹார்மோன்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம உடம்பு ரீதியாக ஒரு உறுப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம நிறைய பரிசோதனைகள் மூலம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மனம் எவ்வாறு இருக்கிறதுன்னு புரிந்து கொள்வதற்காக ஒரு பரிசோதனை என்னென்னா, கார்டிசோல் ஹார்மோன் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட மன அழுத்தம் கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கான்னு. இந்த கார்டிசோல் சொல்லக்கூடிய ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா கார்டிசோல் நம்ம உடம்புல அதிகமாகுதுன்னா
இந்த கார்டிசோல் நேரடியாக தைராய்டில் வேலை செய்யும். நேரடியாக நம்மளுடைய இன்சுலின் சுரப்பு மற்றும் இன்சுலினை உடல் எடுத்துக்கொள்வதில் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது நமக்கு என்ன ஆகும்? உடலில் இன்சுலின் அளவு சுரக்கக்கூடியது இன்சுலின் அளவு உடம்பு எடுத்துக்கொள்ளக்கூடியதில் இருக்கக்கூடிய மாற்றம்தான் இன்றைக்கு நீங்கள் டைப் 2 சர்க்கரை நோயாளியா டைப் 1 சர்க்கரை நோயாளியான்னு நமக்கு கேட்டகரைஸ் பண்ணக்கூடியது. அப்போது உடம்புல கார்டிசோல் அதிகமாக சுரக்க நம்ம உடம்பு நாள் ஆக ஆக நீங்கள் சாப்பிட்ற மருந்து இறைவன் கொடுக்கக்கூடிய அமிர்தமாகவே இருந்தாலும் உங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தாது. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு உயர்ந்த மருந்துகளும் மிக மிக விலையுயர்ந்த அளவில் செய்யப்படும் ஆராய்ச்சிகளும் ஏன் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த உதவுவது கிடையாது அப்படின்னா இந்த ஹை கார்டிசோல் தான் அதுக்கு முக்கியமான ரீசன். இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பூசி மூலமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுங்கிற ஆராய்ச்சி சீனாவில் நடந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். நான் போயிட்டு அந்த ஆராய்ச்சி செய்த அந்த கட்டுரைகள் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது இதில் ரொம்ப அழகாக கீழே 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ஊசி ஹை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸில் வேலை செய்யலை, பிறக்கும் போதே சர்க்கரை நோயோடு பிறந்தவர்களுக்கு வேலை செய்யலை, அதீதமான தொற்றுக்கள் ஏற்பட்டு கணையம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பாதித்தவர்களுக்கு வேலை செய்யலை அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஆராய்ச்சி கட்டுரை ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 800 பக்கம் இருந்தது. இதை படிக்கிறதுக்கே எனக்கு படிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. அப்போ பாருங்களேன், இன்றைக்கி ஒரு மாடர்ன் மெடிக்கல் ரிசர்ச் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யலைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்டிசோல் உங்கள் உடம்பில் அதிகமாக இருக்குன்னா, உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் சாப்பிட்ற எந்த மருந்தும் உங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி கார்டிசோல் போலவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? ஆங்ஸைட்டி. இப்போ நம்ம ஒரு சாலையில் நடக்கும்போது ஒரு பேருந்து நம்ம மேலே மோத வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு உடம்புல ஒரு வேகத்தை கொடுத்து அந்த இடத்த கிடுக்கிடுன்னு க்ராஸ் பண்ணிடுவோம். அப்போ வேகத்தை கொடுத்து நம்ம க்ராஸ் பண்ணிடுறோம் அப்படின்னும்போது அந்த இடத்துல திடீரென்று வரக்கூடிய ஆற்றலுக்கு நமக்கு என்ன பண்ணும்? உடம்பில் இருக்கக்கூடிய அட்ரினலின் சுரக்க ஆரம்பிக்கும், இதய துடிப்பு அதிகமாகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும், டக்குன்னு ஓடி போயிடுவோம். ஆனால் யாரெல்லாம் பதட்டம்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மனநோயோடு இருக்காங்களோ அவங்களுக்கு 24 மணி நேரமும் அட்ரினலினுடைய சுரப்பு கூடிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ 24 மணி நேரம் அட்ரினலின் சுரப்பு கூடிக்கொண்டே இருக்கணும்னா உங்கள் உடம்பு என்ன பண்ணும்? இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை வழக்கத்தை விட கூடுதலாக வைத்து கொண்டே இருக்கும். அப்போ பதட்ட நோயின்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி டிஸார்டரோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துவது மிக கடினமான விஷயம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் ஏற்படுவதற்கு இந்த ஆங்ஸைட்டியே ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கும். இன்றைக்கி ஒரு 20 வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஜென் ஜி கிட்ஸை நீங்கள் கூப்பிட்டு அவனுக்கு எப்பயாவது அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு பாருங்களேன். பரபரப்பாக அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். எதுவுமே உருப்படாத விஷயந்தான், இருந்தாலும் பரபரப்பாகவே இருப்பாங்க, அப்படியே பிஸியாகவே இருப்பாங்க. தூங்க மாட்டான், நேரத்துக்கு எழுந்துக்க மாட்டான், பல் விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான், படிக்க மாட்டான், வாழ்க்கையை நன்றாக வைத்துக்கொள்வதற்கான எந்த விஷயமும் செய்ய மாட்டான். நாமளே யோசிப்போம், என்னடா அது இப்படி இருக்காங்கன்னு. அப்போ எப்பொழுதாவது உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு தேவையான அந்த ஹார்மோன்கள், அதற்கு தேவையான ஆற்றலாக உடல் வெளிப்படுத்தக்கூடிய சர்க்கரையுடைய அளவு மிக அதிகமாக இருக்கும்போது என்னாகும்? இதே உங்களுடைய வாழ்வியல் முறையாக மாறும்போது என்னாகும்? நீங்கள் எப்போவுமே சர்க்கரை 200ல் வச்சுட்ருப்பீங்க, மருந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி. அப்போது உங்கள் சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் போகிறதுக்கு பதட்டம் மிகப்பெரிய காரணமாக இருக்கா இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, தூக்கமின்மை. இன்றைக்கி நீங்களே ஒரு நல்ல கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்கனாலும் நீங்கள் போயிட்டு உங்களோட சுகரை ஒரு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்து காலையில் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வழக்கத்தை விட 40% கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும். இதுவே நீங்கள் சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, கட்டுப்படாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நோயாளியாக இருக்கீங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்கி பாருங்களேன். உங்கள் சர்க்கரை நோய் வழக்கத்தை விட குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும்.
இன்றைக்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டும் அப்படின்னு கணக்கு போட்டு நடக்கக்கூடிய மொபைலில் வாட்சிலெலாம் கனெக்ட் பண்ணி ஆப்பெல்லாம் வச்சு நடக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, இது கூடவே நீங்கள் வைத்திருக்க வேண்டிய இன்னொரு ஆப் என்ன தெரியுமா? உங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தூக்கத்துடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதை பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் இன்றைக்கு தூக்கமின்மையோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது தூங்குவதற்கான நேரத்தை ஒதுக்கி மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, அல்லது தூக்கத்தை கெடுத்து கொள்வதற்கான வழிமுறைகளில் இருக்கிறீர்களோ, நீங்கள் இளைஞர்களாக இளம் பெண்ணாக இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸ்குள்ளே போகிறீங்க. நீங்கள் மிடில் ஏஜில் இருக்கீங்கன்னா உங்களோட டைப் 2 டயபெட்டிஸ்லேருந்து டைப் 1க்கு மூவ் ஆகுறீங்க. நீங்கள் டைப் 1 இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்கன்னா சர்க்கரை நோயுடைய எல்லா விதமான பக்க விளைவுகளுக்கும் நீங்கள் உள்ளாக வேண்டியிருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? முழுமையாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இன்றைக்கு தூக்கமின்மையே இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படாமல் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். ஸோ ஏன் என்னோட சுகர் கண்ட்ரோல் ஆகலை? டாக்டர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒழுங்காக தூங்குறேனா இல்லையாங்கிற இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். 4வது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்றைக்கி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரணம். டைப் 2 சர்க்கரை நோய் ப்ரீ டயபெட்டிஸில் இதுதான் முக்கியமான காரணம். என்ன காரணம்? கடுமையான கோபத்தோடு இருப்பது. இன்றைக்கி ஒரு 12 வயது குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க, டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு. இந்த குழந்தை வந்த பிறகு உட்காந்து அந்த குழந்தைகிட்ட பேசும்போது, இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுன்னு பேரண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்காங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது இந்த குழந்தை பயங்கரமாக பஸ்ட் ஆகுறா. இதை ஏன் பேசுகிறீங்க, அதை ஏன் பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க. நம்ம இருக்கிறது ஒரு மருத்துவமனை, அப்பா அம்மா தான் நம்மக்கிட்ட நம்மளை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த குழந்தை பயங்கரமாக பஸ்ட் ஆனா. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வெளியில் அனுப்பிட்டு நான் உட்கார வச்சு என்ன பாப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி, எதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இப்படி இருக்குது, எதனால் சர்க்கரை நோய் குணமாகாமல் இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறதும் தூக்கமின்மை அப்படிங்கிறத விட இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு அவர்கள் போராடி கொண்டிருப்பதற்கான பெரிய காரணம் என்ன தெரியுமா? நிச்சயமாக எப்பொழுதுமே மன அழுத்தத்தோடு கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குணம்தான். இன்றைக்கி சிந்தனைகள் குறையும் போது, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் போது ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை விட கடுமையான கோபத்தோடு கடுமையான எதிர்மறை ஆற்றலோடு நாம் இருக்கக்கூடியதால் வருகின்ற கோபங்கள் மிக மிக அதிகம். ஒரு வங்கி அதிகாரி என்னை பார்க்க வந்திருந்தார். 54 வயது. இன்றைக்கி தனியார் வங்கி, சென்னையுடைய அந்த மொத்த மண்டலத்துக்கும் தலைவர். சுகர் பார்த்தா 410 உணவுக்கு பிறகு, 370 உணவுக்கு முன்பு. ஆவரேஜ் பிளட் சுகர் 13லேருந்து 14 வரலாம் வேரி ஆகுது. சென்னையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சர்க்கரை நோய் மருத்துவரை தான் பார்த்துட்ருக்காரு. 2 வருஷமாக எதுவுமே சரியாகலை. ஒருவேளை கணைய புற்றுநோய் இருக்குமா, உடம்பில் வேறு ஏதாவது காரணம் இருக்குமான்னு எல்லா டயக்னோஸ்டிக்ஸும் பண்ணியாச்சு, எதுவும் இல்லை. கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்க, இன்சுலின் ஏதோ உங்கள் உடம்பில் வேலை செய்யலை, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல, பட் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு விதவிதமான அட்வைசஸ் மட்டும் அவர் கொடுக்குறாங்க. ஒரு பயங்கர துயரத்தோடு வந்தார். நான் நேஷ்னல் லெவலில் எலிவேட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பாசிபிலிட்டி உண்டு, ஆனால் என்ன பண்ணுறது டாக்டர், எனக்கு இப்படி ஒரு சிரமம் இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு வந்தார். அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க குடும்பத்தோடு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இவரோட குணம் என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது 24 மணி நேரமும் கோபத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய குணத்தை பற்றி சொன்னாங்க. காலையில் 7 மணிக்கு பையன் ரெடி ஆகலை, உடனே கோபம். 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, கோபம். இட்லிக்கு மிளகாப்பொடி இல்லை, கோபம். டிரைவர் கார் கதவை திறந்து விடல, கோபம். நைட்டு 10:30 மணி வரல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் தேவையில்லாமல் ஒரு ரூமில் லைட் எரியுது, கோபம். அப்படியே 24 மணி நேரமும் அடுப்பில் வைத்த தோசைக்கல்லை போல கொதித்து கொண்டிருப்பது தான் அவரோட குணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நல்ல ஒரு ஹெல்த் ஃப்ரீக்குனே சொல்லலாம். தேவையில்லாத உணவை சாப்பிட்றதில்ல, தேவையான மற்ற விஷயங்கள் மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு கோடு போட்ட மாதிரி கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு நான் புரிய வச்சேன், ஏன் கோபம் நம்ம உடம்புல இவ்வளோ பெரிய நோயை உருவாக்குது, கோபத்தை மாற்ற குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன,
கோபமான அந்த மனநிலையை மாற்றுவதனால் நம்ம உடம்புல கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விவரமாக அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை புரிந்து கொண்ட பிறகு 1 மாதம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண பிறகு அவரோட சுகர் ஆஃப்டர் லாங் டைம் அந்த 400 லெவலில் இருந்து ஒரு 310 250 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துச்சு. அவருக்கே சர்ப்ரைசிங். பெரிய மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் உணவந்தான் டாக்டர் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, இது எப்படி இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எப்பொழுதுமே கோபத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய சர்க்கரை கட்டுப்பாடற்ற சர்க்கரையாக இருக்கும். நீங்கள் எத்தனை வகையான இன்சுலின் போட்டாலும் உங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகாது. ஃபஸ்ட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி மன அழுத்தமும் கார்டிசோல் அதிகமாக இருக்கிறதோ அதே போல் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உடலால் ஏற்படுகின்ற சைக்கோசோமேட்டிக்னு சொல்லக்கூடிய மனதிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய அகற்சி இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவே விடாது. இன்றைக்கி நிறைய பேர் முடக்குவாத நோயோடு பாதிக்கப்பட்டோம். நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் வகை சார்ந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரதை பார்க்குறோம். இன்றைக்கி 12 வயசு குழந்தை சர்க்கரை நோயோடு வரதை பார்க்குறோம். 5 வயது சிறுவன் சர்க்கரை நோயோடு வரதை பார்க்குறோம். என்ன காரணம் பார்த்தா உடம்பெல்லாம் இன்ஃப்ளேம் ஆகிருக்கு, உறுப்புகள் இன்ஃப்ளேம் ஆகிருக்குன்னு அகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசுகிறோம். நேற்று மாலையில் கூட ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்தா பாம்பேயிலேருந்து. எனக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோய் அங்கிள், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்ஃப்ளமேஷன் மருந்துகளை கொடுக்குறாங்க, என்ன பண்ணாலும் எனக்கு சுகர் குறையல அங்கிள், ஏன் இன்ஃப்ளமேஷன் என் உடம்புல வருது அங்கிள் அப்படின்னு ஒரு கேள்வி, அழகான கேள்வி. சின்ன பொண்ணு, 18 வயசு பொண்ணு கேட்குறேன். இந்த கேள்வி தான் நம்ம எல்லாரையும் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நம்ம உடம்பை இயங்குவதற்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலை உடல் அணுக்களாக சேர்த்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்பெல்லாம் நமக்கு ஆற்றல் தேவையோ அந்த அணுக்கள் உடைக்கப்பட்டு எனர்ஜி கிரியேட் பண்ணுறதை பார்க்குறோம். இன்றைக்கி அணுகுண்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, போட்டால் உள்ளே இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போகும்னு. அந்த அணுகுண்டு எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படி ஒரு திசுவில் இருக்கக்கூடிய ஆற்றல் வெடித்து அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவி நம்ம இயங்க வைக்கிறதோ, எவ்வாறு அணுவை பிளந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து இன்றைக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து நம்ம நாடுகளில் நம்ம பயன்படுத்துகிறோமோ, அதே அணுகுண்டு வெடிக்கும் போது எப்படி அழிவை ஏற்படுத்துதோ, இதுதான் இன்றைக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு காரணி நம்ம உடம்புல ஏற்படுத்துது. இன்றைக்கு நம்ம திசுவில் இருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அணுக்கள் உடைக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்குள் சேர்க்கப்பட்டு உடலுடைய இயக்கத்திற்கு செலவாகும் போது அதனால் நம்ம எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் மன அழுத்தத்தினாலோ தூக்கமின்மையினாலோ கோபத்தினாலோ அல்லது கார்டிசோல் அதிகமாகின்ற காரணங்களாலோ அணுகுண்டு போல திசுக்கள் வெடிக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தேவையற்ற ஆற்றலாக திசுக்களுக்குள் சென்று தேவையற்ற விஷயமாக நம்ம உடம்புல மாறும்போது ஏற்படுகின்ற நிகழ்வுக்கு பேர் தான் அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன். இது ஹார்மோனால் ஏற்படலாம், சத்து குறைபாடினால் ஏற்படலாம், சத்து மிகுதியால் ஏற்படலாம், உடலில் இருக்கக்கூடிய தொற்றுக்களால் ஏற்படலாம், அல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளால் ஏற்படலாம், வாழ்வியல் முறையால் ஏற்படலாம், நிறைய காரணங்கள். ஆனால் எவ்வாறு அணுவை பிளந்து கிடைக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுகிறதோ அது இயற்கையாக நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய விஷயம். அதுவே அணுவை பிளந்து வரக்கூடிய சக்தி எவ்வாறு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆற்றலை குறைக்க மோசமாக நமக்கு வேலை செய்கிறதோ அணுகுண்டை போல, அதுதான் இன்ஃப்ளமேஷன். அப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் இதே தான். தூக்கமின்மை, உடம்புல தூக்கத்திற்கும் ஓய்வுக்கும் மனதுக்கு தேவையான ஒரு ஆற்றலை வழங்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பது, மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே காரணம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், சர்க்கரை நோய் ஏன் குறையல? நல்ல டாக்டர் கொடுக்குறாரு, நல்ல மருந்து கொடுக்குறாரு, நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நானும் நல்லா ஃபாலோ பண்ணுறேன், ஏன் குறையல? மனம் மாறாத வரை மருந்துகள் வேலை செய்யாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, இப்போ எப்படி என் மனசை மாற்றுறது? அதுக்கு 5 அழகான வழிகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சிம்பிள் பட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ். முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் செய்யறது பிடிக்கும். எனக்கு கோயில் போகிறது பிடிக்குங்க. எந்தாவது கோவில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா போதும், உடனே என்னோடய பிரயாண காலத்தில் அந்த கோயில் பக்கத்தில் நான் எப்பயாவது போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கிடுன்னு என்ன காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாவது போயிடுவேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக நான் திருநெல்வேலி போகும்போது நெல்லையப்பர் கோயிலை பற்றி சொன்னாங்க. அப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சொன்னாங்க, நீங்கள் காலையில் 5 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பள்ளியறையிலேருந்து சுவாமியை தூக்கிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சுவாமியை பக்கத்தில் போய் நின்று தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னாங்க.
இன்று வரை காலையில் திருநெல்வேலி நான் போகிறேன்னா 5 மணிக்கு கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி கோவிலோட வாசலில் ஆளாக நான் தான் நின்றுட்டுருப்பேன். இது எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? சிலருக்கு சமைக்கிறது மகிழ்ச்சி, சிலருக்கு சாப்பிட்றது மகிழ்ச்சி, சிலருக்கு நண்பர்களோடு பேசுவது மகிழ்ச்சி, சிலருக்கு பேசாமல் யாருமே வேணாண்டா சாமின்னு சும்மா உட்காந்துருக்கிறது மகிழ்ச்சி. அப்போ உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க. அது பேசுகிறதா இருக்கலாம், அமைதியாக இருக்கிறதா, தானமாக இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமான்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது. இது நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கார்டிசோல் லெவல்ஸ், இன்ஃப்ளமேஷன் லெவல் மிகப்பெரிய அளவில் குறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்றைக்கெலாம் நம்மலாம் பிடிச்ச வேலையிலையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பெரிய செஃப் ஆகணும்னு ஆசை. எனக்கு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும், சுவையான சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னுடைய இறைவன் எனக்கு விதித்த வகை நான் மருத்துவர் ஆகணுங்கிறது தான். இருந்தாலும் இன்றைக்கி சாப்பாடை பற்றி அதனால தான் திரும்ப திரும்ப என்னோடய நிகழ்ச்சியில் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இப்படி செய்யுங்கன்னு ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன்னா, இந்த ஆர்வம், இந்த ஆசை என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக கொடுத்தது. அப்போ நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்து அதை டெய்லி ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கிடையாது. என்னுடைய குரு எனக்கு உபதேசம் செய்தது ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்காதன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இது ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தியானத்தை நீ 3/4 மணி நேரம் பண்ணு, நீ 10 மணி நேரம் தூங்கும்போது உனக்கு கிடைத்த ஆற்றல் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால் என்னுடைய தூக்கம் எப்பொழுதுமே இரவு 11 காலை 3 மணி வரையிலும் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? தூக்கத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். தூக்கம் வரல சார், தூக்க மாத்திரை போட்டாவது தூங்குங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ நான் தூக்க மாத்திரை போடுறேன், அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தா பயமாக இருக்குது சார். தூங்காமல் சர்க்கரை நோய் அதிகமாகி உருவாக்கக்கூடிய பக்கவாதத்தையும் இதய நோயையும் பார்க்கும்போது நீங்கள் தூக்க மாத்திரை போடுவதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் மிக குறைவுங்க. அதனால் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மூன்றாவது, உடலில் ஏற்படுகின்ற நிறைய நோய்களுக்கு எப்படி உடல் கழிவு ஒரு காரணமாக இருக்கோ அதே போல் மனக்கழிவும் ஒரு காரணம். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு மனக்கழிவு ஏற்படுவது அப்படிங்கிறது கோபம், பொறாமை, துக்கம், அடுத்தவர்கள் சிரமப்படும் போது அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய குணம், அதே போல் இன்றைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய கவலைகளை, நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாமே இன்றைக்கு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் மிக முக்கியமாக மனக்கழிவுகளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காம, குரோத, லோப, பயம்னு சொல்லுவாங்க. ஆசை, பேராசை. குரோதம்னா கோபம், பயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லோபம் அப்படின்றது தேவையில்லாத விஷயங்கள் மேல் ஆசைப்படுவது அல்லது பேராசைப்படுவதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மனக்கழிவுகளை நீக்குவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. இது மூன்றாவது. நான்காவது, தியானம் செய்யுங்க. ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார். இந்த சித்தர் எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி பயங்கரமாக தவம் செய்கிறார். விதவிதமான மந்திரங்களை சொல்லி யாகங்களை வளர்த்து இறைவனை நேரில் கொண்டு நிறுத்தி கேட்குறாரு, எனக்கு மோட்சம் வேணும், நான் என்ன பண்ணணும்? அப்போ இறைவன் சொல்கிறார், எப்பா உனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, உன்னுடைய பிறவியில் நிறைய பிறவிகளில் நீ செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய கணக்குகளை பார்க்கும்போது உனக்கு மோட்சம் கொடுப்பது, இந்த ஜென்மத்தில் மோட்சம் கொடுப்பது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்போ அவருக்கு பயங்கரமாக மன வருத்தப்படுறார். அப்போ கேட்குறாரு, இறைவா எனக்கு எப்படியாவது மோட்சம் வேணும், எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம், அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியுது நீங்கள் சொல்கிறீங்க பிறவி கடன்கள் நிறைய இருக்குது, அப்போ இதை நான் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது ரொம்ப அழகாக இறைவன் சொல்கிறாரு, தியானம் பண்ணு அப்படிங்கிறாரு. அவருக்கே ஒரு ஆச்சரியம் இறைவனிடம். அவர் கேட்குறாரு, என்ன தியானம் பண்ணணுமா? கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது தியானம்தான். அதாவது இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்குன்னு சொல்லக்கூடிய தெய்வ விபாஷிய சிகிச்சைன்னு வரும்போது
இந்த தெய்வ விபாஷய சிகிச்சையுடைய மிகப்பெரிய ஒரு பகுதியாக நாம் பார்ப்பது மணி மந்திர ஔஷத தியானம் தான். ஒரு நோய், தீர்க்க முடியாத நோய், பிறவினால் ஏற்படுகின்ற நோய், பாபங்களால் ஏற்படுகின்ற நோய், முன்னோர் செய்த கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய், இந்த ஜென்மத்தில் இந்த நோயை தீர்க்கத்துக்கு சாமி கூட உதவ முடியாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நோயாக நம்ம அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மணின்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ்டோனும் மந்திரம்னு சொல்லக்கூடிய வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய அதிர்வலைகள் கூடிய நிலையும் ஔஷதம்னு சொல்லக்கூடிய சிறப்பான மூலிகை மருந்துகளும் கடைசியாக தியானம், கர்ம வினைகளை மாற்றக்கூடிய தியானமும் நம்முடைய நோய்களை மாற்றுங்கிறது தான் இன்றைக்கு தெய்வ விபாஷய சிகிச்சையுடைய அடிப்படை. அந்த வகையில் இன்றைக்கு தியானம் செய்தாலே சர்க்கரை நோய் குறையுங்கிறத இன்றைக்கு சயின்டிஃபிக்காக நம்முடைய மருத்துவமனையில் நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபித்திருக்கிறோம். ஒரு 50 பேர் டைப் 1 டயாபெட்டிஸை சேர்ந்தவர்கள். இந்த டைப் 1 டயாபெட்டிஸில் எப்பொழுதுமே அவர்களுடைய சுகர் 300+ தான். பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை சிறந்த மருத்துவர்களோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. என்ன பண்ணாலுமே குறையல. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவரிடம் பேசும்போது மருந்து இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், டயட் கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த ட்ரையலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த தியானம் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி, வேறு ஒன்றுமே கிடையாது. காலையில் ஒரு 15 நிமிடம் தியானம், மாலையில் ஒரு 15 நிமிடம் கழிவு நீக்கத்துக்கான மனக்கழிவுகள் நீக்குவதற்கான தியானம், இரவு 15 நிமிடம் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்வதற்கான தியானம், வேறு ஒன்றுமே கிடையாது. 3 மாத காலம் ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக வாரத்துக்கு ஒரு முறை முடிஞ்சால் நம்முடைய ஆசிரமத்தில் தங்கி அல்லது அந்த இடத்துக்கு தியானத்தில் கலந்து கொள்வதற்கான முயற்சி. மற்ற நாட்களில் ஆன்லைன் மூலமாக காலை 5 மணி, மாலை 7 மணி, இரவு 10 மணிங்கிற மாதிரி 15 நிமிடம் ஜூம் கால் மூலமாக கனெக்ட் செய்து சொல்லிக் கொடுத்த தியான பயிற்சி. 3 மாதம் கழித்து பார்க்கும்போது நாங்கள் எடுத்த 50 பேரில் 46 பேருடைய சர்க்கரை நோய் 300க்கு மேலே இருந்ததில் 250க்கு கீழே குறைந்திருந்தது. அடிஷ்னலாக எந்த விதமான முயற்சியும் கிடையாது. இன்னும் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தியானம் செஞ்சால் நமக்கு சாமி வரம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். இல்லைங்க, தியானம் செய்தால் நமக்கு தேவையான வரத்தை நாமே அடைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அப்போ மனம் மாறாமல் மருந்துகள் வேலை செய்யாதுங்கிறதுல தியானம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்படி தூங்கத்துக்கு முயற்சி செய்கிறோமோ, நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமோ, மனக்கழிவுகளை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறோமோ, அதே போல் தியானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. காசா பணமா 15 நிமிடம் தியானம் செய்வதற்கு கூட நமக்கு டைம் இல்லைன்னா எப்படி? சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க, பட் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சுலபமாக எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதுக்கு தான் மானசா மாத்திரைகள். என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாகவே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராடக்ட், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தை விட மிக முக்கியமான மருந்தாக நான் கொடுப்பது எதுனா மானசா மாத்திரைகள் தான். இந்த மானசா மாத்திரைகளை நம்ம எடுக்கும்போது 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் 1, உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். மானசா தூக்கத்திற்கான மருந்து அல்ல, மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கான மருந்து. அப்போ நீங்கள் முதல்லலாம் ஒரு 6 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க, ஆனால் எழுந்துக்கும் போது ஐயோ தூங்கவே இல்லை போல இருக்கே, உடம்பெல்லாம் அசதியாக இருக்கேன்னு யோசிப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதற்கு இந்த மானசா மாத்திரைகள் ஒரு உதவியாக இருக்கிறத பார்க்க முடியும். 2வது, தேவையில்லாத எமோஷ்னல் பஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத அந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும். இதுதாங்க பெரிய சேலஞ்ச். த பிக்கஸ்ட் சேலஞ்ச் டுடே இஸ் இதுதான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா, எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு கவலைப்படுறோம், எதுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறோன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுருப்போம் இல்லையா? அது குறையிறத பார்க்கலாம், நின்று போகிறத பார்க்க முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மனக்கழிவுகள் தான் சர்க்கரை நோய்க்கான அடிப்படை காரணமாக இருக்கும்போது அந்த மனக்கழிவுகளை நீக்குவதற்கான அழகான ஒரு மருந்து எதுனா அந்த மானசா மாத்திரைகள் தான். 3rd இம்பார்ட்டன்ட் திங், ஹாப்பியாக இருக்கலாம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார். மானசா மாத்திரைகள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாப்பிட்டு சொல்லுவான், சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே பிரச்சனை, அதே லோன் பிரச்சனை, அதே ஆஃபீஸ் பிரச்சனை, அதே பாஸ் பிரச்சனை, அதே பசங்க பிரச்சனை, அதே மனைவி பிரச்சனை, அதே அம்மா பிரச்சனை எல்லாமே இருக்குது சார்.
ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு இருக்க வித்தியாசம் ஐ எம் ஹாப்பி. இது மானசா மாத்திரைகளால் நடக்கும். எனக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படலை அப்படின்ற கவலையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனம் மாறாமல் மருந்துகள் வேலை செய்யாது. அந்த மனதை மாற்றுவதற்கு நான் சொன்ன 5 விஷயத்தை பண்ணுங்க. இதெல்லாம் செய்ய முடியலன்னு நினச்சா சுலபமான மானசா மாத்திரைகளை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். 2 மாத்திரை இரவு படுக்கும்போது வெந்நீரோடு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற சர்க்கரை மருந்துகள், நீங்கள் சாப்பிட்ற இன்சுலின் ஊசி, இதுக்கும் மானசா மாத்திரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எல்லா சர்க்கரை நோயாளிகளும் மானசா மாத்திரைகளை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய நோய்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை பேயாய் விரட்டி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு மாதத்திற்கு 20-30,000 ரூபாய்க்கு மருந்துகள் வாங்கி கூட என்னுடைய சர்க்கரை குறையவில்லை, ஐயோ என் குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, எப்போ உயிர் போகுமோன்னு கவலையில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேரை பார்க்குறோம். 25 வயதில் சுகர் வந்துருச்சு, அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகராக இருக்குது, இது அதிகமாக என்னோடய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல, குழந்தை பிறக்குமா இல்லைன்னு தெரியல, கல்யாணம் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல, கவலையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வராமல் உங்களுடைய சர்க்கரையை குணப்படுத்த கட்டுப்படுத்த முடியவே முடியாது. அதற்கான சிறிய முயற்சியாக இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்லலாம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களோட ஸ்டேட்டஸில் இந்த வீடியோவை வைக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா அதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதில் சொல்ல நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இதைவிட முக்கியம், இந்த மானசா மாத்திரைகளையும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனையும் குறைந்தது ஒரு 30 நாட்கள் பின்பற்றிவிட்டு, இந்த பின்பற்றுதலால் உங்கள் சர்க்கரை எப்படி குறைஞ்சிருக்கு, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி கிடைச்சிருக்குன்றதை எங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 4ஆம் வாரம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாகர்கோவிலிலும், 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness